Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஆன்லைன் கவுன்சிலிங் ஜூலை 9th வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இது போல் உங்களோட லாகின்ல வந்து இருந்திருக்கும். மை அப்ளிகேஷன் பக்கத்தில் கவுன்சிலிங் ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து எனேபிள் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் இங்கே தான் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு மார்னிங் வந்து யூனிவர்சிட்டி சைடில் மெயில் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் கோட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வொகேஷனல் ஸ்ட்ரீம் 7.5ல ஜென்ரலுக்கு வந்து மெயில் வந்திருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் மெயில் வந்திருக்கோ நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எல்லாருமே வந்து பே பண்ணுறதுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கீங்க. ஸோ 9 to 15 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டைம்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு எப்போ வேணால் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். ஜஸ்ட் உங்கள் ப்ரிஃபரன்ஸை மாற்ற போகிறீங்க தேவைப்பட்டா, அவ்வளோதான் வந்து நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறது. ஸோ நான் இன்றைக்கே பே பண்ணணுமா இப்போவே பே பண்ணணுமானா அவ்வளோ அர்ஜென்ட் இல்லை. உங்களால் எப்போ பே பண்ண முடியுமோ அப்போ வந்து நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸை வந்து பே பண்ணிக்கலாம். பட் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்து பே பண்ணிவிட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். நிறைய பேருக்கு மெயில் வந்திருக்கு, சில பேருக்கு மெயில் வரலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயில் வந்து எப்படி அனுப்பியிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா ஐ விஷ் டு இன்ஃபார்ம் யூ தட் தி ஆன்லைன் கவுன்சிலிங் போர்ட்டல் இஸ் ஓப்பன் ஃப்ரம் 9/7/2025 to 15/7/2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டியூரிங் திஸ் பீரியட் யூ ஆர் அட்வைஸ் டு ஃபார்ம் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங்கான ஃபீஸ் வந்து பே பண்ணணும். 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு 6 நாள் வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் டைம் கொடுப்பாங்க. இந்த வருஷம் தான் வந்து 6 days வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீஸ் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு 3000 rupees, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 1500 rupees வந்து நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணணும். இது வந்து நான் ரீஃபண்டபிள் தான். இதை நீங்கள் வந்து பே பண்ணதை வந்து எப்போவுமே ரிட்டர்ன் தர மாட்டாங்க. ஸோ நீங்கள் பே பண்ணால் பே பண்ணது தான். இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த ஃபீஸை வந்து பே பண்ணால் போதும். ஸோ 7.5 ரிசர்வேஷனில் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீஸ் பேமெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும். உங்களுக்கும் இது போல் மெயில் வந்திருக்கும். ஸோ நீங்கள் 7.5 கோட்டாக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா தான் உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபீஸ் கிடையாது. நீங்கள் ஜென்ரல் கோட்டாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்களுமே கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு மெயிலும் வந்திருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீஸ் ஆப்ஷனுமே வந்து உள்ளே ஓப்பன் ஆகிருக்கும் லாகின்குள்ளே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ், அது காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி உங்கள் ப்ரிஃபரன்ஸை வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நான் நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்லேயே ரிப்ளை பண்ணியிருக்கேன். கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருக்குது, எனக்கு வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி வேணும், எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி வேணும், இது போலலாம் சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டாக வைங்க. உங்களுக்கு ஃபாரஸ்ட்ரி தான் வேணும், நான் அதை தான் படிக்க போகிறேன் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரியை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வந்து கொடுங்க. சிஸ்டம் வந்து ப்ரிஃபரன்ஸை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணும். நீங்கள் கொடுத்துருக்க ப்ரிஃபரன்ஸில் சீட் வந்து அப்போ அவைலபிளாக இருந்தால் அதை வந்து உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துரும். இந்த இன்ஃபர்மேஷன் தான் இப்போ மெயிலில் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தது 1500க்கு எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் காட்டுது, அது போலலாம் வந்து கேட்டிருந்தீங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டில் பே பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து ஆன்லைனில் ஃபீஸ் வந்து பே பண்ணுறது அப்படின்றதுக்கு டெமோ வீடியோ போட்டு சொல்கிறேன். அதை பார்த்து கரெக்டாக வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாருக்கெல்லாம் மெயில் வந்திருக்கு, யாருக்கெல்லாம் மெயில் வரல அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.